இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் காலை வாழ்த்துக்கள். மறுபடியும் நாம் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆகையால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர் சொல்கிற சப்ஜெக்ட் ஒரு ஊழியக்காரனுக்கான ஒரு பெரிய ஆறுதல். அதுலேருந்து கொஞ்சம் சற்று விலகி மனுஷனுடைய படைப்பை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அடைக்கலான் குருவியை விட மனுஷன் விசேஷித்தமானவன், மனிதன் ரொம்ப விசேஷித்தமானவன். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் மட்டும்தான் பேசுகிறவங்க, நீங்களும் நானும் மட்டும்தான் சமைச்சு சாப்பிட்றவங்க, நீங்களும் நானும் மட்டும்தான் பெட்ரூம்லாம் வச்சு படுத்து தூங்குறவங்க. உங்களுக்கும் எனக்கும் தான் நடைமுறை பழக்கங்கள் நமக்கு தான் உண்டு, மேனரிசம் உண்டு. தேவன் நம்மளை ரொம்ப சிறப்பாக படைச்சிருக்காரு. எவ்வளோ உன்னதமான ஒரு நோக்கத்தோடு படைச்சார். மனுஷனை படைக்கிறப்ப தன் கையினால் மண்ணினால் உருவாக்கி நம்மளுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவாக மாற்றினார் சொல்லி பார்க்குறோம். எவ்வளோ சிறப்பான ஒரு மனுஷன் பாருங்கள். இதை மனக நிறங்களை உணர்றதில்லை. இன்னும் கூடுதல் நம்ம பார்ப்போமே. ஆனால் நீங்களும் நானும் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். மெய்யான நீதி, பரிசுத்தம், ஞானம். அந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. இந்த மனுஷன் தான் பாவத்தில் விழுந்து போனான். பாவத்தில் விழுந்து போனதுனால தான் படைக்கப்பட்ட நிலையை மறந்து போனான். தேவ சாயலை கரப்படுத்தி போனான். கடவுளை அறியாமல் போனான். கடவுளுடைய நியாயத்தீர்ப்புக்குள்ளானான். கடவுளுடைய கோபத்துக்குள்ளானான். இப்படி இருந்த பொழுதும் கடவுள் மனுஷனை தேவ சாயலில் படைச்சபடினால தேவன் தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தில் அனுப்பி நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காகவே பாவம் இல்லாத அவரை கன்னிமரியாளின் வயிற்றிலே பிறக்க செய்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராக பரிசுத்தராக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறப்ப நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், மகிமையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறோம். நம்மளுடைய இழந்து போன தேவ சாயலை நம்ம புதுப்பித்துக் கொள்கிறோம். ஆகவே நாம் அநேக அடைக்கலான் குருவிகளுடைய விசேஷித்தமானவர்கள். ஆகவே அந்த விசேஷித்த தன்மையை நாம் உணர்ந்து இந்த காலை வேளையிலே ஒரு புதிய சிந்தனையோடு மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசித்து நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக.